ஐலி, அக்கா நம்மளை பார்க்குற பார்வையே ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்னு எனக்கு தைரியம் சொன்னீங்க. இப்ப என்னமோ நடுங்குற மாதிரி தெரியுது. யாரு நடுங்குனா? நானா? பின்ன நானா? சரி, அதெல்லாம் இருக்கதானே செய்யும். ஏன்னா நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதே. என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டும், அதெல்லாம் அப்புறமா ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஆனா இப்போதைக்கு முகத்துல பயத்தை காட்டாதீங்க. அது தெரிஞ்சுதானே ஆல்ரெடி நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். பார்த்து ஓவர் டோஸ் ஆகி மாட்டிக்காதீங்க. கழுத்துல தாலி இல்லாதது கூட தெரியாம எப்படி நின்னுட்டு இருக்கா பாரு. என்னத்த இன்னும் யாருமே கவனிக்காம இருக்காங்க? கொஞ்சம் பொறு, நீயே அவசரப்படுற. இன்னைக்கு அந்த தாலியை வச்சுதானே எதுவா இருந்தாலும் நடக்க போகுது. இப்ப யாரும் பார்க்கலனா என்ன, அப்புறம் பார்க்க தானே போறாங்க. எது வெறுங்கழுத்தையா? நானும் சிவாவும் ஒரு முக்கியமான வேலைக்காக இந்த வீட்டுக்குள்ள எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி வந்திருக்கோம். ஆனா இப்போ இந்திராணி அண்ணி எங்க மேல முழுசா நம்பிக்கை வச்சு எங்க மேல இருக்கிற அன்பால எல்லாரையும் எதிர்த்து நிக்கிறாங்க. அவங்க கிட்ட உண்மையை மறைக்கிறது எங்களுக்கே உறுத்துதுதான். ஆனா இப்போ அவங்க கிட்ட உண்மையை சொன்னா எங்களை வெறுத்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. அதை விட இத்தனை நாளா நாங்க அவங்கள ஏமாத்திட்டு இருக்கோம்னு தெரிஞ்சா அவங்க ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க. நாங்க அவங்க அன்பையும் மரியாதையும் இழக்க விரும்பல. எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து எங்களை காப்பாத்து கடவுளே. கடவுளே, இன்னைக்கு வைக்க போற டெஸ்ட்ல அயலியும் சிவாவும் அவங்கள நிரூபிக்கணும். யாருக்கும் எந்த மனக்கசப்பும் வராம நீ பாத்துக்கணும். அது தாலி செயின் ரூம்ல தான் கிடந்துச்சு. செயின் கட் ஆயிருக்கு. தாலி செயின் அறுந்திருக்கா? இங்க கூட ஐயோ, கழுத்துல இருந்த தாலி அருந்து விழுந்தா அபசகுணமாச்சே. புருஷன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க. ஷோ, என்ன பாட்டி சொல்றீங்க? இது என் கழுத்துல இருந்து அருந்து விழுந்ததே எனக்கு தெரியாது. அதுக்கு என் புருஷ உயிருக்கு ஏன் ஆபத்து வரணும்? இதெல்லாம் காலங்காலமா இருந்துட்டு வர்றதா அயலி, பதறாத. எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு. இதுக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு. என்ன பரிகாரம் பாட்டி? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் செய்யறேன். என் புருஷ உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஒண்ணும் இல்லம்மா, திரும்ப சிவாவே உன் கழுத்துல தாலி கட்டிட்டா அந்த தோஷம் போயிடும். சரிங்க பாட்டி, அப்போ அதுவே பண்ணிடலாம். சரி அயலி, நாங்க அதுக்கான ஏற்பாடு பண்ணிடுறோம். நீங்க 2 பேரும் இப்போ போய் ரெடி ஆயிட்டு சீக்கிரமா வாங்க. இப்படி ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் நடக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லையே. நல்லா வசமா மாட்டிக்கிட்டோம். இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலையே. இப்ப இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? நான் கேட்ட கேள்வி என்கிட்டயே திரும்ப கேப்பீங்களா? டைம் வர போயிட்டே இருக்கு. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நேரம்னு பார்த்து எந்த ஐடியாவும் வர மாட்டேங்குதே. இந்த சினிமால வர ஹீரோ ஹீரோயினுக்கெல்லாம் ரொம்ப இக்கட்டான சிச்சுவேஷன்ல ஒரு மேஜிக் நடந்து அவங்கள காப்பாத்துமே. அந்த மாதிரி ஏதாச்சும் நமக்கு நடந்தா நல்லா இருக்கும்ல. ஐலி, ஒரு ஐடியா. என்ன? இன்னைக்கு நாள் நல்லா இல்லைன்னு சொல்லிடலாமா? நமக்கு இவ்வளவு தோணுதுன்னா அவங்களுக்கு தோணாதா என்ன? பொண்ணுக்கு 4 நல்ல நேரம் இன்னைக்கே பார்த்து வச்சிருப்பாங்க. ஆமா இல்ல,
அதுவும் அந்த மரகதம் பாட்டி ஒரு ஆள் போதும். ம். ஐடியாவே வர மாட்டேங்குதே. ஐலி, நான் வேணும்னா மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி நடிக்கிறேன். நீயும் அழற மாதிரியே நான் அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடு. என் தாலி அருந்து விழுந்ததுனாலதான் இப்படி அபசகுணமா நடந்ததுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலே வச்சு தாலி கட்ட சொல்லுவாங்க. யாரு விட்டாலும் இந்திராணி அண்ணி நம்மள விடவே மாட்டாங்க. நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. எல்லா பக்கமும் லாக் ஆயிருக்கே. இன்னைக்கு நாள் இப்படியா போகணும்? ஐயோ கடவுளே. ஐலி, பேசாம அன்னைக்கு சாமி வந்த மாதிரி நடிச்சல்ல, அதே மாதிரி இன்னைக்கும் நடிக்கிறியா? நானும் கூட சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன். இப்படியாச்சும் தப்பிச்சிடலாம்ல, என்ன சொல்ற? அன்னைக்கு சாமி வந்த மாதிரி நடிச்சு நான் எல்லாரையும் அடிச்சேன். ஆனா இன்னைக்கு அப்படி நடிச்சா இங்க இருக்கிற எல்லாரும் என்ன கும்ம கும்முன்னு கும்மிடுவாங்க. தயவு செஞ்சு ஏதாவது உருப்படியான ஐடியா சொல்லுங்க. என்ன இன்னும் அவங்க 2 பேரும் ஆளை காணோம்? ஒருவேளை அப்படியே தப்பிச்சு எஸ்கேப் ஆயிட்டாங்களா? அப்படி நடந்தாலும் சந்தோஷம்தான். எப்படியோ 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போனா நமக்கு சந்தோஷம் தானே. 2 பேரும் கொஞ்சம் நடக்கிறத பேசுறீங்களா? ஏங்க அப்படி சொல்றீங்க? பின்ன இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. கண்டிப்பா இதுக்கு பயந்துக்கிட்டுலாம் அவங்க எஸ்கேப் ஆகிற மாதிரி தெரியல. சரி கபிலா, நீ ஏன் இப்ப இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்க? நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு தான் அப்படி சொன்னேன். டைம் என்னாச்சுமா? 9:20 ஆகுது. என்ன 2 பேரும் ரெடி ஆயிட்டு வரேன்னு போய் 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. இன்னும் வர காணோம். பாட்டி அயலி ரெடி ஆயிட்டு இருக்கிறதா சொன்னா. இப்ப 2 பேரும் வந்துருவாங்க. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. என்னம்மா திடீர்னு வர சொல்லியிருக்கீங்க? இந்த வீட்ல இருந்த பொண்ணோட தாலி தூங்கும் போது திடீர்னு அறுந்து விழுந்துருச்சு. அச்சச்சோ, அது அபசகுணமாச்சே. அந்த பொண்ணோட கணவனுக்கு கண்டம் வருமே. ஆமா, அதுக்கு பரிகாரமா தான் இப்ப மறுபடியும் அந்த பொண்ணு கழுத்துல அவ புருஷனையும் தாலி கட்ட போறான். அதுக்காக தான் உங்களை வர சொன்னோம். ஓ, பரிகார கல்யாணமா? நல்லபடியா பண்ணிடலாம். சரிங்க ஐயா, நீங்க உங்க வேலையை ஆரம்பிங்க. சரிங்கம்மா. சரிங்க சாமி.